உடம்பு சூடு ஏறறதுனா என்ன? ஏன் வருது? உடம்பு சூடு அதிகமா ஆகுறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. ரொம்ப காரமா சாப்பிடுறது, மிளகாய் மசாலா ரொம்ப ஓவரா போயிடும். டீ, காஃபி அதிகமா குடிக்கிறதால, வெயிலில் நேருக்கு நேரா நின்னு உடம்புக்கு வேலை வச்சுக்கிறதால, உடம்புல தண்ணீர் குறைச்சா, மனசுக்குள்ள டென்ஷன் அதிகமா இருந்தா உடம்பு சூடு அதிகமாவே ஆகும். சூடு அதிகமா இருந்தா என்ன பிரச்சனை வரும்னு பாருங்க. 1. தண்ணீரே இல்லாத மாதிரி வறட்சி ஆகிடும். உதடு வறண்டு சருமம் சோர்ந்து போயிடும். 2. தலைவலி, மயக்கம். எதுவுமே செட்டிங்லேயே இருக்காது. 3. சருமம் காய்கிறது. ரேஷ், பிம்பிள், குழுவாத குழு. 4. எர்ஜி குறைச்சி. உடம்பே சோர்வா அடிபட்டு இருக்கும். இதுக்கு சுலபமான தீர்வுகள். தண்ணீர் நிறைய குடிங்க. தினமும் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் குடிக்கணும். குளிர்ச்சியான பழங்கள் சாப்பிடுங்க. தர்பூஷணி, வெள்ளரிக்காய், மாம்பழம் எல்லாமே சூப்பரா வேலை செய்யும். தேங்காய் தண்ணி, கரும்பு ஜூஸ் உடம்புக்கு உடனே குளிர்ச்சி தரும். தயிர் சாதம் தினமும் உணவோட சேர்த்துச் சாப்பிடுங்க. வெயிலில் அதிக நேரம் இருக்காதீங்க. அவசியம் இருந்தா முடிந்தவரை தலையில் காப்பு வச்சுக்கோங்க. தூக்கம் போதுமா? தினமும் சரியாக 7 முதல் 8 மணி நேரம் தூங்குங்க. முடிவுக்கு பதில்: நல்ல சாப்பாடு, நல்ல பழக்கங்கள், உடம்பு நன்றாக இருக்கும். சூடு ஏறினா உடனே கவனிக்கணும், இல்லேன்னா அது பெரிய பிரச்சனையா மாறிடும்.